ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ கிளார்க்கோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியான டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேச தான் போகிறோம். அது பேசுவோம். முக்கியமாக நம்ம கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம நிறையா பேர் இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஆன்லைனில் யூடியூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் விற்கிறதெல்லாம் நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல முடியாது, இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ரொம்ப நேச்சுரலாகவே வருது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் வருது. முக்கியமாக இதை பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷினும் வருது. எனக்கு தெரிஞ்சு இதையும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்போம். நான் போடாமல் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன், போட்டிருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ரைட், எனிவே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையா அப்படின்னா எஸ் அண்ட் நோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? எப்படி அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் 2019 தான் ஐபிஎஸ் கிளார்க் கிளியர் பண்ணேன். ஸோ பேசிக்கலி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகம். நம்மளால் எல்லாமே முடியும், கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் முதல்ல ரொம்ப மாதம் போகவே இல்லை. பட் நிறையா மிஸ்டேக்ஸும் அந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? நிறையா மிஸ்டேக்ஸ். ஒரு மிஸ்டேக்கை சொல்லணும் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் 3 மணி நேரத்துக்கு படிக்கிறது அது தேவை கிடையாது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு குட்டி ரொம்ப சின்ன கோச்சிங் இன்ஸ்டியூட் நான் இருந்த இடத்துக்கு ஒரு பக்கத்துலேயே, ஓகேவா, ஒரு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்கிறத விட ஒரு 2 நிமிஷத்தில் போய் நடந்து போனால் வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெய்பர் நெய்பருங்கிறத விட ஒரு 2 வீடு 2 கடை தள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் தான் என்னோட ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ணேன், ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் தான் நிறைய ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கிளியர் பண்ணேன். அவங்களோட இன்புட்னால தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணனா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர், அவங்க கொடுத்த ஒரு இன்புட் அப்படிங்கிறது. பட் பாருங்கள், அந்த இன்ஸ்டியூட் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தவரை எனக்கு தெரிஞ்சு இப்போ வேறு ஏதோ ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த இன்ஸ்டியூட் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஒரு ரிலேட்டிவ் ஆகிட்டே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேர் கூட தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இன்றைக்கி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேர் கூட தெரியாத இன்ஸ்டியூட் என்கிட்ட ஒரு கம்மி அமௌண்ட்டு தான் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். பட் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டோட கம்மி அமௌண்ட்டு தான். ஓகேவா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அப்போ நான் அப்படியே இவர்கிட்ட படித்தேன். இவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன், இவரால் என்ன பண்ண முடிஞ்சது, ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. மெயின்ஸுக்கு இவரால் என்ன பண்ண முடியல, ஹெல்ப் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் முடியல. ஓகேவா? கடைசி வரைக்குமே மெயின்ஸுக்கு இவரால் ஹெல்ப் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறது தான் என்றைக்குமே. ஓகேவா? ரைட். அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் டெல் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டுக்கு நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தபோது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐபிபிஎஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், காலையில் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், மதியானம் போய் அந்த பெரிய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு மதியானம் போய் என்ன பண்ணுறேன், இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நான் போய் சேர்றேன். பட் எனக்கு இது என்னென்னா, காலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு மதியானம் இன்ஸ்டியூட் சேர்றோம். ஐபிபிஎஸ்பி இன்டர்வியூ, அந்த ஐபிபிஎஸ்பி எக்ஸாமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பொறுமையாக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலே எனக்கு இந்த இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் தேவை கிடையாது. பட் எனிவே அதை நான் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. நமக்கு தனியாக ஸ்பெஷல் கேர்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை 10ஓட 11 டீல் பண்ணுறாங்க. நீங்கள் கிளாஸுக்கு வரீங்களா போகிறீங்களா கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்களா பண்ணலையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஐபிஎஸ் கிளார்க் எக்ஸாமும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அது எனக்கு ரெண்டுமே கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் பேங்க்லேயும் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு வேறு எதுக்கோ ஃபோன் பண்ணேன். எனக்கு அதை ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு அவங்க திரும்பி கூப்பிட்டு, சார் நீங்கள் எங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் படிக்க வரீங்களா, சேர்ந்துக்கிறீங்களா, பேட்ச் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததே அவங்களுக்கு தெரில, படிச்சுட்டு வெளியே கிளியர் பண்ணதும் அவங்களுக்கு தெரில. ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டியூட்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ஏன் இன்ஸ்டியூட் பேர் சொல்ல அப்படின்னா, மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல கோச்சிங் உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். கோச்சிங் தேவையா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20% வரைக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது இருக்குது. 80% உங்களுடைய உழைப்பு. இந்த 20% நான் ரொம்ப மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஓகேவா? 10% ஆவரேஜாக 10% ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னா மேபி ஒரு 20% இருக்கலாம். பட் 10 to 20%ங்கிறது 10லேருந்து 20% அவங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட இன்புட்ஸாக உங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். இதில் நிறைய இன்ஸ்டியூட் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஆன்லைனில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோர்ஸை விற்கிறாங்க.
இது அது அது இது இது அதுன்னு விற்கிறாங்க. அதெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா, எகைன் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு நம்ம மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்துட்டாலே நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் சந்திப்பீங்க. ஃபெயிலியர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், டென்ஷன் இது எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப், ஒரு பாதையை போட்டு தரதுக்கு மட்டும்தான் ஒரு பாதை. இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்படி போப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். நீங்கள் அவங்க சொல்லலை அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வெஸ்ட் பெங்கால் போய், வெஸ்ட் பெங்கால்லேருந்து டெல்லி போய், டெல்லியிலேருந்து மும்பைக்கு வர ஆளாக இருப்பீங்க. அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நேரடியாக சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய ஒரு உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையுமே முடியாது. ஓகேவா? ரைட். இன்ஃபேக்ட் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா, அந்த மோட்டிவேஷன் கூட வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து தர்றது இல்லை. நான் போன கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் உங்களை வந்து உன்னால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு கூட இன்றைக்கி கோச்சிங் இன்ஸ்டியூட்டால முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து சீரியஸாகவே தெரியல. ஏன்னா பல லட்சங்கள் கொட்டக்கூடிய ஒரு இடமா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. பல லட்சங்கள் இன்கமும் அவங்களுக்கு பல லட்சங்கள் வருது, எக்ஸ்பெண்டிச்சரும் அவங்களுக்கு ஸ்டாஃப் சேலரி, ரெண்ட்டு, இபி பில்லு நிறையா வந்து போகும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்டே வந்து ரொம்ப சிரமமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும். நான் 2 இன்ஸ்டியூட்டை பார்த்தேன் இல்லையா, ஒன்று குட்டி இன்ஸ்டியூட், இன்னொன்று மிகப்பெரிய இன்ஸ்டியூட். ஸோ அதனால் நான் வச்சு சொல்கிறேன், உங்களை வந்து உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு. ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் இல்லை, என்ன உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக அங்கே போனீங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்புட்டாக மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, கோச்சிங் இன்ஸ்டியூட் நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா அவங்க கூட சேரும்போது அவங்க என்ன படிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எகைன் அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும். அதெல்லாம் ஒன்று வந்து இருக்குது. இன்றைக்கி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சு, நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஒரு நெட்வொர்க் வந்து பில்டு பண்ணுறதுக்கு. ஆனால் நேரில் பில்டு பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோதான். நம்ம சேனலில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எஸ்பிஐ கிளார்க் நோட்டிஃபிகேஷனை பற்றி, முக்கியமாக எஸ்பிஐ கிளார்க்கோட ஜாப் ப்ரொஃபைலை பற்றி நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பரேட்டாக வந்து ஒரு அப்படிங்கிறதுக்காக படிச்சிருவோம். பட் மேபி உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஜாப் நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய டெசிஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஆன்லைனில் யூடியூப்லேயே நான் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2-3 வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் உங்களுடைய இன்புட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே? ஸோ இதை தவிர்த்து நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே? ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.